நிறைய பேருக்கு இந்த CapCut Pro அப்படிங்கிற ஆப்பை மோஸ்ட் ஆஃப் ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது. அதனால மோட் ஏபிகே வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அது குறிப்பாக நம்மளோட ஆண்ட்ராய்டில், ஐஃபோனில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் இது மூணுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வர பிரச்சனை என்னென்னா, கண்டிப்பாக நமக்கு எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு சில பல தரப்பட்ட விபிஎன்லாம் போடுற மாதிரி இருக்குது. அப்படியே போட்டாலுமே பார்த்தீங்கன்னா, பொதுவாக எனக்கெல்லாம் நான் வந்து ஒரு 20 டைம் ஒரு வீடியோ எடுத்து நான் எடிட் பண்ணுறேன்னா, ஒரே ஒரு டைம் மட்டும் அந்த எஃபெக்ட் இல்லாமல் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம இங்கே அப்ளை பண்ணிவிடுவோம். ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து வராது. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு வந்திருக்கு. பட் இந்த CapCut Proக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்க போது தான் இந்த QuickCut அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க இந்த CapCut Pro போலவே தான் இருக்குது. மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் அதில் வீடியோ எடிட் பண்ணி எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் கூட நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஒரு ஆப்பை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற A to Z எல்லாமே சொல்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த QuickCut அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அப்படி தான் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஆப்பை நீங்கள் ஒரு 196 MB சம்திங் இருக்குது. இதை நான் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் மோட் ஏபிகே தான். உங்களுக்கு எந்த விதமான ஆடுமே வராது. ஆனால் எல்லா விதமான எஃபெக்ட்டுமே ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பர்மிஷன் மட்டும் கேட்கும். அது மட்டும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கேலரியில் ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால் அந்த பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட் நம்ம டெம்ப்ளேட் அப்படின்னு கிளிக் பண்ணிப்போம். இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே வந்தாவே ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விபிஎனும் யூஸ் பண்ண கிடையாது. ஓகேங்களா? டேரெக்டாக ஓப்பன் பண்ணதோடனே நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு டெம்ப்ளேட்லாம் வந்துருச்சு. ஸோ டெம்ப்ளேட்னா நமக்கு டேரெக்டாக இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி இதே போல் வீடியோவை நம்ம வந்து டேரெக்டாகவே நம்மளை வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டும் நமக்கு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ஆப் மாதிரி தான் இருக்குது. சைனீஸ் ஆப் தான். ஓகேங்களா? எகைன் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ எடிட்டிங் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நான் நியூ எடிட்டிங் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ நான் வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ஒன்று கிளிக் பண்ணிட்டோம். டன் கொடுத்துடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹை எம்பியில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அந்த வீடியோ வந்து நம்மளுடைய இந்த ஆப் வந்து அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகுது. அது லோடிங் ஆகுது. அதுக்கப்புறம் ஓகே ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இருக்கிறதுனா வீடியோ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணால் நம்ம வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேருந்து ஸ்பீட் பண்ணுறதுலேருந்து வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அனிமேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நான் எதிர்பார்க்குறது இந்த எஃபெக்ட் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா இப்போ நான் எந்த ஒரு விபிஎன்னே போல் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா விதமான எஃபெக்ட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிறது ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட் எடுத்துக்குது. அது மட்டும் தான். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. சீரியஸாக CapCutல நான் முழுசாக யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா நமக்கு சரியாக ஒர்க் ஆனதான் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இது வந்து நல்லா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா முழுக்க CapCut மாதிரி தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே டைட்டில் நீங்கள் கொடுக்குறீங்களா, வீடியோக்குள்ளே ஏதாச்சும் டெக்ஸ்ட் கொடுக்குறீங்கன்னா இங்கே நமக்கு சப்டைட்டில் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஆட் சப்டைட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை டேரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறமா நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அனிமேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபாண்ட்டை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபாண்ட் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அனிமேஷன் அப்படின்னு இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாவே இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அனிமேஷன் வந்து அந்த ஃபாண்ட்டுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட்டை நம்ம எஃபெக்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அப்ளை ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கும். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும்தான். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியான செமையான ஃபாண்ட்ஸ் இருக்குது. அதுக்கான ஏற்றப்பில் நமக்கு எஃபெக்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சீரியஸாக இந்த ஒரு ஆப் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஓவர்லேயில் நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ ஆட் பண்ணுறோம், இல்லை லோகோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சாங் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே ஆடியோ அப்படிங்கிறது கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம மியூசிக்குள்ளே போனோம் அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் நம்மளுடைய மொபைலில் இருக்கிற அந்த இம்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு லோக்கல் ஆடியோவில் போனோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய மொபைல் இருக்கிற எல்லா வீடியோ எல்லா ஒரு ஆடியோ வந்துடும். அப்போ நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்த வீடியோ அங்கே பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். அதையுமே இங்கே ஈஸியாக இங்கே எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே இதில் வந்து பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. CapCut Pro மாதிரியே தான் இருக்குது. முழுக்க அதில் இருக்கிற எஃபெக்ட் எல்லாமே இதுலேயுமே இருக்குது. எந்த ஒரு விபிஎனும் தேவை கிடையாது. உங்களுக்கு நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வராது. இல்லை நிறைய பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க அந்த எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எரர் வரும் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு எரரும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம எடிட் கொடுத்துட்டு இப்போ எல்லாமே எடிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே டன் உங்களுக்கு வந்து ஃபிக்சல் எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க. பட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஃபிக்சல் நமக்கு வந்து
வந்து 1080 தான் வந்திருக்கு. ஆனால் நம்மளால் 2K 4K ரெண்டுமே எடிட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம என்ன மாதிரி சைஸ் லைக் வந்து இப்போ இன்ஸ்டாக்கா யூடியூப்க்கா அந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருது. எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் கிடையாது, எந்த ஒரு லேகும் இல்லாமல் சூப்பராக ஒர்க் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்போட லிங்க்கை நான் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் மறக்காமல் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.